வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக, புதுசாக, ருசியாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானோன்னே ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து அரை டீஸ்பூன் நல்லா அதுவும் பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது போடணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வதங்குற வரைக்கும் தான் அடுப்பு வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போடுற அந்த நேரத்தில் அடுப்பை கம்மி பண்ணிக்கணும். இப்போது வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே முழு வெண்டைக்காயை அப்படியே தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து தனியாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்து வெண்டைக்காவை மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே தொடச்சி எடுத்துடணும். ஏன் மேலே எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரியணுன்னா, மேலே வெண்டைக்காய் மேலே அப்படியே முள்ளாக இருக்கும். அந்த நம்ம அழுத்தி தொடச்சி எடுத்துகிட்டு தண்ணியோடு அப்படியே தொடச்சி எடுக்கும்போது அந்த முள்ளாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். வெண்டைக்காய் நல்லா ப்ளைனாக ஆயிரும். அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி வெட்டிட்டு வெண்டைக்காயை ஒரே சீராக வெட்டிக்கணும். பொரியலுக்குங்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். வெண்டைக்காயை பொரியலுக்காக நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அதனால குழகுழப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வெண்டைக்காய் வணங்கிட்டு இருக்கும்போதே 2 பல் பூண்டை நல்லா நச்சு அதில் சேர்த்துக்கலாம். அந்த காய் வணங்கும் போதே அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். ஒருவேளை பூண்டு இல்லை அப்படின்னா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். காயை இப்படி ஒரே சீராக வணக்கிட்டே இருந்தால் தான் அதிலேருந்து அந்த கொலகொலப்பு போகும். இப்போ பாருங்கள், கொலகொலப்பு அதில் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. வெண்டைக்காய் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த வெண்டைக்காய்க்கு முழுசும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நல்லா பரவலாக இப்படி போட்டு விட்டணும் வெண்டைக்காயில். ஏன்னா ஒரே இடத்துல போட்டோம்னா ஒரு பக்கம் இருக்கிற வெண்டைக்காயில் மட்டும் அப்படியே உப்பு பிடிச்சிக்கும். உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். எல்லா காயிலையும் உப்பு பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் ஒவ்வொரு பொருள் போடும்போதும் நம்ம இந்த மாதிரி நல்லா அப்படி வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் காய் வந்து ஈவனாக வெந்து வரும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்து போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டோடனே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். டைமில் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு வந்து ஒரு 10 சொட்டு அப்படியே விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கி பரிமாறலாம். எலுமிச்சம்பழ சாறு விட்டு நீங்கள் கலந்துட்டு பொரியலை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பக்க டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லான்னு தோணும். இப்போ காய் முழுசும் வெந்துருச்சு. எலுமிச்சம்பழ சாறும் விட்டுட்டேன். கொஞ்சமாக மேலே மல்லித்தழை போட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி பரிமாறலாம். சிம்பிளான புது டேஸ்ட்டில் ருசியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.